தொடர் விடுமுறைக்கு பின்னர் வெளியூர்களில் இருந்து சென்னை திரும்பும் மக்கள். சென்னைக்கு இன்று 1055 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக விரைவு போக்குவரத்து கழகம் தகவல். மதுரையிலிருந்து வெளியூர்களுக்கு செல்ல போதிய பேருந்துகள் இல்லை என கூறி பயணிகள் போராட்டம். இரவிலிருந்து பேருந்துக்காக காத்திருப்பதாக வேதனை. நான் வரும்போது ஒரு 2 இருக்கும், 2 இருக்கும். ஜனங்கள்லாம் அதுக்கு முன்னாடியே இருக்கு, அங்கதான் நிக்கிறோம் அப்படின்றாங்க. பஸ் எதுவுமே இல்லை. 1-2 வந்தாலும் எங்கேயோ ஃபுல்லாகி வந்துருது, ரெஸ்பான்ஸ் இல்லை. பஸ் வருது, உள்ளேக்கு வருது, டிப்போல வந்து நாங்கள் டிப்போல போட போறோம், ரெஸ்ட்டுக்கு விடுறோம், ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை. எல்லாருமே கூட்டமா நிற்கிறான். இங்க இருந்து இங்க ஓட, இங்க இருந்து இங்க ஓட, அவன் இஷ்டத்துக்கு போறான், அவன் இஷ்டத்துக்கு கொண்டு போறான். பள்ளிகள் திறப்பு எதிரொலியாக நெல்லை ரயில் நிலையத்தில் குவிந்த பயணிகள். நாகர்கோவில், தாம்பரம், அந்தியோதயா உள்ளிட்ட ரயில்களில் முண்டியடித்த கூட்டம். திருவண்ணாமலையில் கிரிவலம் முடிந்து சொந்த ஊர் திரும்ப ரயிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். கிரிவல நாட்களில் திருவண்ணாமலையிலிருந்து கூடுதல் ரயில்களை இயக்கவும் கோரிக்கை. சென்னை செங்கல்பட்டு வழித்தடத்தில் மின்சார ரயில்களுக்கான புதிய கால அட்டவணை நாளை முதல் அமல். ரயில்கள் இயங்கும் நேரத்தில் சிறிய மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தகவல். மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலில் வைகாசி விழாவையொட்டி கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டம். கோவிந்தா முழக்கத்தோடு ஆயிரக்கணக்கானோர் வழிபாடு. சென்னை காசிமேடு சந்தையில் அலைமோதிய கூட்டம். மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதால் வரத்து குறைந்து மீன்களின் விலை அதிகரிப்பு. சென்னை கோயம்பேட்டில் தனியார் மதுபான பாரில் ஏற்பட்ட தகராறில் கார் ஏற்றி பெண் கொலை. ஒருவர் கைது, 5 பேருக்கு காவல்துறை வலைவீச்சு. நெல்லை தென்காசி தாக்குதலில் தலைமறைவாக இருந்தவரை சுட்டுப்பிடித்த காவல்துறை. கைது செய்யும் போது காவலரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றதாக தகவல். நெல்லை தென்காசியில் 4 இடங்களில் தாக்குதல் நடத்தியதும் ஒரே கும்பல்தான் என்று உறுதி செய்த காவல்துறை. 3 சிறார்கள் உட்பட 8 பேரை ஏற்கனவே கைது செய்து நடவடிக்கை. தமிழகத்தில் 8 இடங்களில் சுட்டெரித்த வெயில். அதிகபட்சமாக திருச்சியில் 104.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழகத்தில் 3 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என்று வானிலை மையம் அறிவிப்பு. ஒரு சில இடங்களில் இயல்பை விட வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்று கணிப்பு. தமிழகத்தில் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கேரளம் மற்றும் தமிழகத்தில் ஜூன் 5ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும். ஜூன் மாதத்தில் மழையின் தீவிரம் குறைந்தே காணப்படும் என்றும் வானிலை மையம் அறிவிப்பு. தொடர் மழையின் காரணமாக கிருஷ்ணகிரி KRP அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. 3 மாவட்ட ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல்.
பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு அணைகளில் நாளை முதல் தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவு. அம்பை, சேரன் மகாதேவி வட்டங்களில் 10,265 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று நீர்வளத்துறை தகவல். நாளை திருச்சி செல்கிறார் முதல்வர் விஜய். திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க திட்டமிட்டுள்ள நிலையில் நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். சென்னை, திருவள்ளூர், அரியலூர், பெரம்பலூர், ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றம். தமிழக ஆளுநரின் முதன்மை செயலாளரும் பணியிட மாற்றம். சென்னை ஆளுநர் மாளிகையில் திருவள்ளுவர் திருநாள் விழா. விழா பேனரில் காவி நிற உடையில் திருவள்ளுவரின் புகைப்படம் இடம்பெற்றதால் சர்ச்சை. ஆளுநர் மாளிகை நிகழ்ச்சியில் காவி உடையில் திருவள்ளுவர் படம் இருந்ததற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கண்டனம். கொள்கை எதிரிகள் வள்ளுவருக்கு காவி பெயிண்ட் அடிப்பதை தட்டி கேட்க தயக்கம் ஏன் என்று கேள்வி. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக சார்பில் ஜென்சி இளைஞர்கள் கூட்டம். மீண்டு வருவோம் என்ற தலைப்பில் கலந்துரையாடல். எதிர்காலம் நம்பிக்கை அளிக்கிறது. எதிர்க்கட்சி என்றாலும் எனர்ஜி கூடுகிறது. திமுகவின் ஜென்சி இளைஞர்கள் கூட்டம் குறித்து மு.க. ஸ்டாலின் கருத்து. தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் முதல் முறையாக சேலம் சென்ற நிலையில் கட்சி நிர்வாகிகளை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி. சேலம் அதிமுகவின் கோட்டை என்பது நிரூபணமாகியுள்ளதாகவும் வெற்றிக்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி என்றும் பேச்சு. சேலம் மாவட்டம் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுதும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதய புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கோட்டை என்பதை வாக்களித்த வாக்காளர் மக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நன்றி. தாவேகாவின் குதிரை பேரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறு ஆளுநரிடம் மனு அளித்ததாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி விளக்கம். தலைமைச் செயலகம் தாவேகா அலுவலகமாக மாறிவிட்டதாக விமர்சனம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களை விலைபேசிக் கொண்டிருக்கின்ற தாவேக அரசினுடைய நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஆளுநர் அவர்களை சந்தித்து நேரடியாக மனுவினை தந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திட்டு வந்திருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அல்லது திருமாவளவனை முதல்வராக்க திமுக முயன்றதாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் தகவல். தாவேகாவுக்கு ஆதரவளிப்பது குறித்து திமுக தலைமைக்கு உரிய முறையில் தெரிவித்ததாகவும் பேட்டி. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்த ஏறக்குறைய எல்லா கட்சிகளுமே நிபந்தனை இல்லாத ஆதரவை நாங்கள் கொடுத்தோம். ஸ்டாலின் இடத்துலையும் சொல்லிட்டு தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ முதல் நாள் எடப்பாடியை முதலமைச்சராக்கிறதுக்கு ஒரு யோசனை இருக்குதுன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் திருமாவளவனை சிஎம் ஆக்கலாம் அப்படி யோசனையில், இந்த யோசனையெல்லாம் நமக்கு உடன்பாடாக தெரியல. தாவேகாவின் வெற்றி தங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. தெலுங்கானா ரக்ஷண சேனா கட்சி தலைவர் கவிதா புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. More than me, I think for the people of Telangana that gave a very, very good hope. Because people who come to me also now constantly keep telling me like how Vijay is win there, you are going to come here. Now there is Vijay, then next will be Kavitaka. But I hope he lives up to the expectation of the youngsters who voted for him. So if you promise youngsters something, you better deliver. அதிமுக, திமுக, தாவேகா வரிசையில் டிஆர்எஸ் கட்சி இருப்பதாக கவிதா பேட்டி. தெற்கின் அடையாளமாக டிஆர்எஸ் உருவெடுக்கும் என்றும் உறுதி.
I believe South always stood for regional pride. South always stood for regional identity. And that is why we see so many political parties here. And I'm very happy about the fact that Tamil Nadu has AIDMK, DMK, now Mr. Vijay coming across. All are regional parties. Andhra has the same. So that when you think in that sense, Telangana also has the same fabric. கர்நாடக முதல்வராக டி.கே. சிவக்குமார் தேர்வு. பெங்களூருவில் நடைபெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஒருமித்த முடிவு. கர்நாடக ஆளுநரை சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோரினார் டி.கே. சிவக்குமார். ஜூன் 3ஆம் தேதி பதவியேற்பு விழா நடத்த திட்டம். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அபிஷேக் பானர்ஜி மீது தாக்குதல். பாஜகவின் தூண்டுதலால் தாம் தாக்கப்பட்டதாக அபிஷேக் புகார். தொழில்நுட்ப கோளாறால் கியூட் தேர்வு எழுத முடியாதவர்களுக்கு மற்றொரு வாய்ப்பு வழங்கப்படும். மாணவர்கள் பெற்றோரிடம் வருத்தம் தெரிவித்து தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. நாட்டின் கல்வி முறை முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடும் தாக்கு. மோடி அரசால் ஒரு தேர்வை கூட சரியாக நடத்த முடியவில்லை என்றும் விமர்சனம். உலகளாவிய நெருக்கடி, குறைவான பருவமழை முன்னறிவிப்பால் இந்திய பொருளாதாரம் சவால்களை சந்திக்கலாம். தொடர் கண்காணிப்பும் துரிதமான கொள்கை நடவடிக்கைகளும் அவசியம் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவுறுத்தல். அக்டோபர் 30ஆம் தேதி வரை பருத்தி மீதான 11 விழுக்காடு இறக்குமதி வரி ரத்து. ஜவுளித்துறை கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு உத்தரவு. சேலம் எடப்பாடி அருகே விலை வீழ்ச்சியால் வெண்டைக்காய்களை வயலிலேயே கொட்டிச் செல்லும் அவலம். 1 கிலோ வெண்டைக்காய் வெறும் 5 ரூபாய்க்கு மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதால் விவசாயிகள் கவலை. கோவையில் சிறுமி வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் கைதான கார்த்தி மீண்டும் மருத்துவமனையில் அனுமதி. சிறையில் சக கைதிகள் தாக்கியதில் காயமடைந்ததாக தகவல். டெல்லியில் அடுக்குமாடி குடியிருப்பு இடிந்து விழுந்த விபத்து. நீண்ட போராட்டத்துக்கு பிறகு இடிபாடுகளில் சிக்கிக்கொண்ட 4 பேர் மீட்பு. ராஜஸ்தானின் பிகானீர் மாவட்டத்தில் வீசிய கடும் புழுதி புயல். குடியிருப்புகள், சாலைகளை முழுமையாக சூழ்ந்ததால் பெரும் அவதிக்குள்ளான மக்கள். வட மாநிலங்களில் வாட்டி வதைக்கும் கடும் வெப்பம். குளிர் வாசஸ்தலங்களை நோக்கி படையெடுக்கும் மக்கள். முப்படைகளின் தலைமை தளபதியாக பொறுப்பேற்றால் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி. உள்நாட்டு தயாரிப்புகள், ஆயுதங்கள், பாதுகாப்பு தளவாடங்களை ராணுவத்தில் அதிகளவில் சேர்க்கப் போவதாக அறிவிப்பு. விண்வெளியிலிருந்து மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்காக பூமிக்கு எடுத்து வந்த சீன வீரர்கள். விண்வெளி நிலையத்தில் பிறந்த மீன் குஞ்சு உள்ளிட்ட 23 கிலோ எடையுள்ள பொருட்கள் வருகை.
இலங்கையில் பௌத்த மக்கள் வெசாக் பண்டிகை கொண்டாட்டம். தலைநகர் கொழும்பில் வண்ண விளக்குகளால் பொது இடங்கள் அலங்கரிப்பு. அன்னதானங்களும் களை கட்டின. ஹோர்முஸ் நீரிணை போக்குவரத்தை முறைப்படுத்துவது தொடர்பாக சட்ட மசோதா ஈரான் நாடாளுமன்றத்தில் கொண்டுவர முடிவு. அமெரிக்க கப்பல்கள் முற்றுகை நீடிக்கும் நிலையில் கவனம் பெறும் நடவடிக்கை. இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டுக்கான IPL சாம்பியன் யார்? குஜராத்தில் இன்று நடக்கும் இறுதிப் போட்டியில் பெங்களூரு குஜராத் அணிகள் மோதல். ஐரோப்பிய கால்பந்து தொடரில் மீண்டும் சாம்பியன் பட்டம் வென்றது PSG அணி. இறுதிப் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் ஆர்சனல் அணியை 4-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி. தென் அமெரிக்க நாடான பெருவில் அதிபருக்கு எதிராக மக்கள் ஆர்ப்பாட்டம். அடுத்த வாரம் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதிபருக்கு வலுக்கும் எதிர்ப்பு. நிதி நிர்வாகத்தை எப்படி மேற்கொள்வது? ஆலோசனை தரும் சேவையை தொடங்கியது ChatGPT. நடிகர் அஜித்தின் தாயார் மறைவுக்கு முதல்வர் விஜய் இரங்கல். சென்னை பாலவாக்கத்தில் உள்ள அஜித்தின் இல்லத்திற்கு நேரில் சென்று அஞ்சலி. நடிகர் அஜித்குமாரின் தாயார் உடல் பெசன்ட் நகர் மின்மயானத்தில் தகனம். இறுதிச் சடங்கில் குடும்பத்தார் மட்டும் பங்கேற்பு.